ஹாக்ஸ்மீட் வீக்கெண்ட் அன்னைக்கு ஹாரி ரானையும் ஹெர்மைனியும் வழி அனுப்பிச்சிட்டு அவன் கிரிஃபிண்டர் காமன் ரூமுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். போகிற வழியில் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் அவனை ஒரு காலியான கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஒரு மேப்பை தராங்க. அது ஒரு மேஜிக்கல் மேப். அதில் ஹாக்வர்ட்ஸில் இருந்து வெளியே ஹாக்ஸ்மீட்டுக்கு போகிறதுக்கு சீக்ரெட் பேசேஜ் வேஸை அது காமிச்சது. ஹாரி அதில் இருந்த ஒரு சீக்ரெட் வே வழியாக அவன் ஹாக்ஸ்மீட்டுக்கு போகிறான். அது ஹனி டியூக்ஸோட செல்லருக்கு போகுது. அங்கே அவன் ரானையும் ஹெர்மைனியும் மீட் பண்ணுறான். அவங்க அங்கே இருந்து 3 ப்ரூம்ஸ்டிக்ஸ்க்கு போகிறாங்க. சாப்டர் 10 பார்ட் 3. 3 ப்ரூம்ஸ்டிக்ஸ் ரொம்பவே கூட்டமாக சத்தமாக உள்ள கதகதப்பாகவும் இருந்தது. அழகான முகம் உடைய ஒரு நளினமான பெண் அங்கே இருந்த வார்லாக்ஸுக்கு ட்ரிங்க்ஸை சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் மேடம் ராஸ்மேட்டா அப்படின்னு ரான் சொல்லிட்டு, நான் போய் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே நடந்து போகிறான். ஹாரியும் ஹெர்மைனியும் அங்கே காலியாக இருக்க டேபிளை பார்க்குறாங்க. ரூமோட கடைசியில் ஒரு காலியான டேபிள் இருந்தது. அது ஒரு ஜன்னலுக்கும் ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் பக்கத்தில் இருந்துச்சு. 5 நிமிஷம் கழிச்சு ரான் 3 பட்டர் பியர்ஸை தூக்கிட்டு ஹாரி ஹெர்மைனி உட்கார்ந்துருந்த டேபிள் கிட்ட வரான். ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட ட்ரிங்கை உயர்த்துறான். ஹாரி அதில் இருந்த ட்ரிங்கை குடிக்கிறான். அதுதான் அவன் குடிச்சதுலேயே ரொம்ப டெலிஷியஸான ஒரு ட்ரிங்க். அவனோட உடம்பு ரொம்ப கதகதப்பா ஆன மாதிரி அவனுக்கு தோணுச்சு. திடீர்னு காத்தடிச்சு அவனோட முடியெல்லாம் அசைய ஆரம்பிச்சது. 3 ப்ரூம்ஸ்டிக்கோட கதவு ஓப்பனாக இருந்தது. ஹாரி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு பொறை ஏறிடுச்சு. ப்ரொஃபஸர் மெக்கானலும் ஃப்ளிட்விக்கும் இப்போ தான் அந்த பப்புக்குள்ளே உள்ளே வராங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஹேக்ரிட் ஒரு குண்டான லைம் கிரீன் பவுலர் ஹேட் போட்ட ஒரு ஆளோட பேசிக்கிட்டு வராரு. அவர் கார்னெலியஸ் ஃபட்ஜ், மினிஸ்டர் ஃபார் மேஜிக். அந்த செகண்டே ரானும் ஹெர்மைனியும் அவங்களோட கையை ஹாரியோட தலையில் வச்சு அவனை டேபிளுக்கு அடியில் தள்ளறாங்க. ஹாரி அவனோட காலியான பட்டர்பீர் கப்போட அவன் டேபிள் கடியில் உட்கார்ந்துருக்கான். அவனால் இப்போ அவனோட டீச்சர்ஸ் மற்றும் ஃபட்ஜோட காலை பார்க்க முடிஞ்சது. அவங்கள நோக்கி தான் வராங்க. ஹெர்மைனி மொபிலியார்பஸ் அப்படின்னு சொல்லறா. பக்கத்தில் இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு சில இன்ச்சஸ் மூவ் ஆகி சைட்வேஸாக வந்து அவங்களோட டேபிளுக்கு முன்னாடி நின்றுச்சு. அது அவங்களோட டேபிளை மறைச்சிருச்சு. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட கிளைகளுக்கு நடுவில் இருந்து ஹாரியால் அவங்களோட கால்களை பார்க்க முடிஞ்சது. அவங்க ஹெர்மைனி ரான் உட்கார்ந்துருந்த டேபிளுக்கு பக்கத்து டேபிளில் தான் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து ஹை ஹீல்ஸ் போட்டு யாரோ அங்கே பக்கத்தில் வந்தாங்க. ஒரு சின்ன கிலி வாட்டர் அப்படின்னு ஒரு விமனோட வாய்ஸ் கேட்குது. என்னோடது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்லுறாங்க. 4 pins of mold meat என்னோடது ராஸ்மேட்டா அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. செரி சிரப் அண்ட் சோடா வித் ஐஸ் அண்ட் அம்ப்ரெல்லா மைன் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் சொல்லுறாரு. ஸோ ரெட் கரண்ட் ராம் உங்களோட தான் மினிஸ்டர் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தேங்க்யூ ராஸ்மேட்டா டியர் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு, லவ்லி டு see you again. நீ கூட ஒன்று குடிக்கலாமே, கம் அண்ட் ஜாயின் அஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெல் தேங்க்யூ வெரி மச் மினிஸ்டர் அப்படின்னு ராஸ்மேட்டா சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாங்க. ஹாரியோட ஹார்ட் பீட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது அவனோட தொண்டையில் அடிக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. டேர்மோட கடைசி வீக்கெண்ட் டீச்சர்ஸ்க்கும் தானேன்னு அவனுக்கு ஏன் தோணவே இல்லை. அண்ட் எவ்வளோ நேரம் அவங்க இங்கே உட்காந்துருக்க போகிறாங்களோ. அவன் திரும்பவும் ஹனி டியூக்ஸ் வழியாக வெளியே போய் ஸ்கூலுக்கு வேறு ரிட்டர்ன் ஆகணும். ஹெர்மைனியோட கால் வேற அவனுக்கு பக்கத்தில் நர்வஸாக ஆட்டிக்கிட்டே இருந்தது. என்ன மினிஸ்டர் இந்த பக்கம் அப்படின்னு மேடம் ராஸ்மேட்டரோட வாய்ஸ் கேட்குது. ஃபட்ஜ் மெதுவாக பேசுகிறாரு. வேற என்ன மை டியர், சீரியஸ் பிளாக்கு தான். ஹாலோவின் அன்னைக்கு ஸ்கூலில் நடந்ததை பற்றி நீயும் கேள்விப்பட்டிருப்பல அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஆமாம், ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன் அப்படின்னு மேடம் ராஸ்மேட்டா சொல்லுறாங்க. நீ மொத்த பப்புக்குமே சொல்லிட்டியா ஹேக்ரிட் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் கேட்குறாங்க. பிளாக் ஒன்றும் இந்த ஏரியாவில் தான் இருக்கான்னு நினைக்கிறீங்களா மினிஸ்டர் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு ஷியோராக தெரியும் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. டிமெண்டஸ் என்னோட பப்பை 2 தடவை சர்ச் பண்ணிட்டாங்க. இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டாங்க. அது ரொம்பவே பிஸ்னஸ்க்கு பேட் மினிஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. எனக்கும் தெரியும் ராஸ்மேட்டா, எனக்கும் அதுங்களெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அது நெசசரி ப்ரிகாஷன் தான். அன்ஃபார்ச்சுனேட், ஆனால் சிலதெல்லாம் வேணும். டம்பிள்டோர் அவங்கள ஸ்கூல் கிரவுண்ட்ஸ்குள்ளே விடலை அப்படின்னு அவங்க பயங்கர கோவமாக தான் இருக்காங்க அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு.
உள்ளே விடக்கூடாது தான் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கோனகல் சொல்லிட்டு, அதுங்கெல்லாம் இங்கே பறந்துக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் எப்படி டீச் பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் அதுங்க நம்மளை இன்னும் மோசமான விஷயத்தில் இருந்து பாதுகாக்க தானே வந்திருக்குதுங்க. நம்ம எல்லாருக்குமே பிளாக் என்ன பண்ணான்றது தெரியும்ல அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. என்னால் இன்னும் கூட அதை நம்பவே முடியலை. டார்க் சைடுக்கு போகிறது சீரியஸ் பிளாக் போயிருக்கவே மாட்டாருன்னு நினச்சேன். ஐ மீன், அவன் இங்கே ஹாக்வர்ட்ஸில் படிக்கும் போது எனக்கு அவனை நல்ல ஞாபகம் இருக்குது. அவன் படிக்கும்போது டார்க் சைடுக்கு போயிட்டான்னு யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நீ ரொம்ப குடிச்சிட்ட அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு ரோஸ்மேட்டா சொல்லுறாங்க. உனக்கு அதில் பாதி தான் தெரியும் ரோஸ்மேட்டா. அவன் பண்ண ரொம்ப மோசமான காரியம் யாருக்கும் அவ்வளவா தெரியாது அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாரு. வேர்ஸ்டா? அவன் அந்த ஆளுங்களெல்லாம் கொலை பண்ணதை விட வேர்ஸ்டா அப்படின்னு மேடம் ரோஸ்மேட்டா கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்கிறாள். என்னால் அதை பண்ணதே நம்ப முடியல, அதுக்கு மேலே என்ன வேர்ஸாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹாக்வர்ட்ஸில் படித்த போது உனக்கு அவனை ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னல ரோஸ்மேட்டா, அவனோட ஃப்ரெண்டு யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கோனகல் கேட்குறாங்க. நேச்சுரலி ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தரை பார்க்கவே முடியாதே. இங்கே வந்து எத்தனை தடவை என்ன சிரிக்க வச்சுருப்பாங்க அந்த 2 பேரும், சீரியஸ் பிளாக்கும் ஜேம்ஸ் பாட்டரும். இதை கேட்டதும் ஹாரி அவனோட கையில் இருந்த எம்டி மக்கை கீழே போட்டுட்டான். அதுக்கெல்லாம்னு சவுண்டு கேட்டது. உடனே ரான் அவனை ஒரு மிதி மிதிச்சான். கரெக்டு, பிளாக்கும் பாட்டரும் தான் அவங்களோட சின்ன கேங்கோட லீடர்ஸாக இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப பிரைட் தான், அஃப்கோர்ஸ் எக்ஸப்ஷனலி பிரைட். அவங்கள மாதிரி குறும்பு பண்ணுறவங்கள இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கோனகல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹேக்ரிட் சிரிச்சுட்டே, சொல்ல முடியாத ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லி கூட அந்த மாதிரி தானே அப்படின்னு அவர் சொல்லுறாரு. பாட்டரும் பிளாக்கும் பிரதர்ஸ்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கும் சொல்கிறாரு. இன்செப்பரபிள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவங்க எப்பயுமே அப்படி தான் இருந்தாங்க. பாட்டர் பிளாக்கை அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸை விட ரொம்பவே நம்பினான். எதுவுமே அவங்க ஸ்கூலை விட்டு போனதுக்கப்புறமும் மாறலை. பிளாக்கு தான் ஜேம்ஸ் லில்லியை கல்யாணம் பண்ணும்போது பெஸ்ட் மேனாக இருந்தான். அதுக்கப்புறம் ஹாரியோட காட்ஃபாதராக அவனை தான் நேம் பண்ணினாங்க. ஹாரிக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவான் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஏன் பிளாக் வந்து யூனோஹோவோட ஆளுன்னு தெரிஞ்சாவா அப்படின்னு மேடம் ரோஸ்மேட்டா கேட்குறாங்க. அதை விட மோசம் மை டியர் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு, நிறைய பேருக்கு தெரியாது பாட்டர்ஸ்க்கு யூனோஹோ அவங்கள தேடி தான் வராங்க அப்படின்றது தெரியுன்றது. டம்பிள்டோர் அஃப்கோர்ஸ் யூனோஹோக்கு எதிராக வேலை பார்த்தனால அவருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்பைஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் அவரை டிப் பண்ணாங்க, அதாவது லில்லியன் ஜேம்ஸை வந்து யூனோஹோ கொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவரை வந்து அவங்கள ஒளிஞ்சிக்க சொல்லியிருந்தார். வெல் அஃப்கோர்ஸ் யூனோஹோ வந்து ஒரு ஈஸியான பர்சன் கிடையாது அவர்கிட்ட இருந்து மறையிறதுக்கு. டம்பிள்டோர் அவங்களோட பெஸ்ட் சான்ஸ் வந்து ஃபிடிலியஸ் சாம் தான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லுறாரு. அது எப்படி வேலை செய்யும் மினிஸ்டர் அப்படின்னு ரோஸ்மேட்டா கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் அவரோட தொண்டையை சரி பண்ணிவிட்டு, அது ஒரு ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஸ்பெல். அதில் வந்து சீக்ரெட்டை ஒரு லிவிங் சோலில் கன்சீல் பண்ணுறது தான். இன்ஃபர்மேஷன் அந்த சோசன் பர்சன் இல்லை சீக்ரெட் கீப்பர் கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் அதை கண்டே பிடிக்க முடியாது. அன்லஸ் சீக்ரெட் கீப்பர் வெளியே சொன்னாலொழிய. சீக்ரெட் கீப்பர் வெளியே சொல்லாத வரைக்கும் யூனோஹோ அவங்க இருக்கிற கிராமத்தை ஃபுல்லாக வருஷக்கணக்கு தேடினாலும் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. அவர் அவங்களோட ஜன்னலில் எட்டி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஃப்ளிட்விக் சொல்லுறாங்க. ஸோ பிளாக்கு தான் பாட்டர்ஸோட சீக்ரெட் கீப்பராக இருந்தாரா அப்படின்னு மேடம் ரோஸ்மேட்டா கேட்குறாங்க. நேச்சுரலி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கோனகல் சொல்லுறாங்க. ஜேம்ஸ் பாட்டர் டம்பிள்டோர் கிட்ட பிளாக் வந்து அவங்க இருக்கிறத சொல்கிறத விட செத்தே போயிடுவான், அதோட இல்லாமல் பிளாக் கூடிய சீக்கிரமே அவனும் மறைஞ்சு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டம்பிள்டோர் வந்து ஆனால் கவலையாக தான் இருந்தாங்க, ஏன்னா அவரே வந்து பாட்டர்ஸோட சீக்ரெட் கீப்பராக இருக்கிறன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மெக்கோனகல் சொல்லுறாங்க. அவர் பிளாக் அப்போ சந்தேகப்பட்டாரா அப்படின்னு மேடம் ரோஸ்மேட்டா கேட்குறாங்க. அவருக்கு ஷியோராக தெரியும் யாரோ பாட்டர்ஸ்க்கு க்ளோஸாக இருக்கிறவங்க யூனோஹோக்கு அவங்களோட சீக்ரெட்ஸை எல்லாத்தையும் சொல்லுறாங்கன்னு. இன்டீட் அவர் வந்து கொஞ்ச நாளாகவே நம்ம சைடில் இருந்த யாரோ துரோகியாக மாறி யூனோஹோக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காருன்னு அவர் சந்தேகப்பட்டார். ஆனால் ஜேம்ஸ் பாட்டர் பிளாக்கை தான் யூஸ் பண்ணணும்னு இன்சிஸ்ட் பண்ணானா அப்படின்னு ரோஸ்மேட்டா கேட்குறாங்க. ஆமாம், ஃபிடிலியஸ் சாம் பண்ணி ஒரே வாரத்தில் அப்படின்னு ஃபட்ஜ் ஆரம்பிக்கிறாரு. பிளாக் அவங்கள காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு மேடம் ரோஸ்மேட்டா சொல்லுறாங்க.
இன்டீட் பிளாக் அவனோட டபுள் ஏஜென்ட் ரோலில் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான். அவன் யூனோஹுக்கு அவனோட சப்போர்ட்டை ஓப்பனாக சொல்ல அவன் ரெடி ஆகிட்டான். ஆனால் அங்கே நடந்தது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். யூனோஹு ஹாரி பாட்டரோட என்கவுண்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பவர்ஸ் போய் ரொம்ப வீக்காகி அவர் அங்கே இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. அண்ட் இது பிளாக்கை ரொம்பவே ஒரு மோசமான நிலையில் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அவனோட உண்மையான நிறத்தை அவன் சொல்கிற நேரத்தில் அவனோட மாஸ்டர் வீக்காக அவனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாத நிலையில் ஆகிட்டாரு. அவனுக்கு வேறு எந்த ஒரு சாய்ஸுமே இல்லை. அதனால் அவன் ஓடி ஒழிஞ்சிட்டான். ஃபுல் தி ஸ்டிக்கிங் டர்ன் அவுட் அப்படின்னு ஹாரி சத்தமாக சொன்னார். உடனே அந்த பாரில் இருந்த பாதி பேர் அமைதியாக இருந்தாங்க. அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்கிறாங்க. நான் அவனை அன்றைக்கி மீட் பண்ணேன். நான் தான் அவனை கடைசியாக பார்த்துருந்துருக்கணும். அவன் அவங்கள எல்லாத்தையும் கொல்றதுக்கு முன்னாடி நான் தான் ஹாரியை லில்லியன் ஜேம்ஸோட ஹவுஸில் இருந்து ரெஸ்கியூ பண்ணது. அவனை அங்கே இருந்து உடஞ்ச இடத்துல இருந்து தூக்கிட்டு வரும்போது அவனோட தலையில் பெரிய அந்த ஸ்லாஷ் இருந்தது. அவனோட அப்பா அம்மா இறந்து போய் இருந்தாங்க. அப்போது சீரியஸ் பிளாக் அங்கே வந்தான் அவனோட ஃப்ளைங் மோட்டார் சைக்கிளில். எனக்கு அது வரைக்கும் அவன் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தோணவே இல்லை. எனக்கு லில்லியன் ஜேம்ஸ் ஓட சீக்ரெட் கீப்பர்னு எனக்கு தெரியாது. அவன் யூனோஹோ பற்றின அட்டாக்கை கேள்விப்பட்டு தான் அவங்கள பார்க்க வந்திருக்காங்கன்னு நினச்சாங்க. வெளிரி போய் நடுங்கிட்டு இருந்தான் அவன். அண்ட் நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த கொலைகார பாவியை கம்ஃபர்ட் பண்ண அப்படின்னு ஹேக்ரிட் சொல்கிறாரு. ஹேக்ரிட் ப்ளீஸ் ப்ளீஸ் உன்னோட வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் சொல்லுறாங்க.